வணக்கம் சினிலேக்கர் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவோட டாப் 10 வில்லன்ஸ் யாருன்னு பார்க்க போகிறோம். என்ன தான் தமிழ் சினிமாவில் ஹீரோஸ்க்கு இன்ட்ரோ சாங், தீம் மியூசிக், இன்ட்ரோ ஃபைட் எல்லாம் வச்சாலும் வில்லன்ஸ்னாலே தனி கெத்து தான். வில்லனுக்கு தீம் மியூசிக்லாம் வைக்கலான்னு காமிச்சது யாருன்னு பார்த்தா கௌதம் மேனன் படத்தில் கமல்ஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடில் தான். தமிழ் சினிமாவில் முந்தியிலேருந்தே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லன் டெரராக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் சில பேர் காமெடியான வில்லனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் பார்க்கலாம். இதில் 10வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன். இவர் பாஷா படத்தில் செம்மையாக டெரிஃபிக்காக இருப்பார். சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற பேர் தான் பெரிய சென்சேஷன் க்ரியேட் பண்ணிச்சு. அடுத்து 9வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ். இவருக்கு மற்ற ரோல்ஸை விட வில்லன் ரோல் சூப்பராக செட் ஆகுது. கில்லிலேருந்து சிங்கம் வரைக்கும் இவருக்குன்னு தனி ஸ்டைலான வில்லனிசம் பண்ணியிருப்பார். அடுத்து 8வது இடத்துல யாருன்னு பார்த்தா பார்த்திபன். நானூறு ரவுடிதான் படத்தில் ஒரு காமிக்கல் கலந்த வில்லனிசம் பண்ணியிருப்பார். என்ன தான் இவர் நிறையா படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான் இவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அடுத்து 7வது இடத்துல யாருன்னு பார்த்தா சுதீப். இவர் நானி படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார். எல்லோரும் ஹீரோஸ்க்கு வில்லனாக இருந்து தான் பேர் வாங்கினாங்க. ஆனால் இவர் ஈக்கு வில்லனாக இருந்து பேர் வாங்கியிருக்காரு. அடுத்து 6வது இடத்துல யாருன்னு பார்த்தா நம்ம சூர்யா. 24 படத்தில் ஆத்ரேயா கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு வயசான தாத்தா கேட்ட போட்டு ரொம்ப கிளாஸான வில்லனாக நடிச்சிருப்பார். அடுத்து 5வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் எந்திரன் படத்தில் மாசான வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இதில் அந்த பிளாக் ஷீப் அப்படிங்கிற டயலாக் பேசும்போது வில்லனிசமை ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணியிருப்பார். அடுத்து 4வது இடத்துல நேஷனல் அவார்டு வின்னர் பாபி சிம்மா. இவர் ஜிகிர்தண்டா படத்தில் ஒரு லோக்கலான மாஸ் வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இந்த ரோலுக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு. 3வது இடத்துல விக்டர், அதாங்க நம்ம அருண் விஜய். இவர் ரொம்ப நாள் கழித்து என்ன இருந்தால் படத்தில் வில்லன் ரோல் பண்ணார். இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்துச்சு. 2வது இடத்துல யாருன்னு பார்த்தா நம்ம தலை அஜித். இவர் மங்காத்தா படத்தில் ஒரு செம்மையான ஆன்டி வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இதில் தலை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செம்ம ஸ்டைலாக இருப்பார். இது தலை ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா நம்ம சித்தார்த் அபிமன்யு. அரவிந்த் சாமி ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தனி ஒருவன் படம் பண்ணார். இதில் அவர் ஒரு இன்டெலிஜென்ட்டான வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் எல்லாரும் சித்தார்த் அபிமன்யு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. என்னதான் இத்தனை வில்லன்ஸ் வந்திருந்தாலும் காலங்காலமாக வில்லன் சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது நம்பியார் தான். இப்போ இருக்கிற வில்லன்ஸ் பண்ணது எல்லாமே அவர் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ்லேயே நிறைய பேர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் பெருசாக பேசப்பட்டது படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் நடித்த ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் வல்லவன் படத்தில் நடித்த ரீமாசன். மேலும் சினி நியூஸ் மற்றும் ட்ரெய்லர் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க சினிலேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க.